வணக்கம் செல்லங்களா, நான் உங்க பத்மாதா பேசுறேன். நாம் இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் வளர்பிறையில் வரும் சதுர்த்தி அன்று உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகை விநாயகர் சதுர்த்தி ஆகும். விநாயகர் அவதரித்த தினம் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. விநாயகர் மிகவும் எளிமையான கடவுள். யார் கூப்பிட்டாலும் ஓடோடி வந்து அருள் தருவார். அதனால்தான் அவர் எல்லோருக்கும் பொதுவாகவும் யாரும் சுலபமாக வழிபடும் வகையிலும் இருக்கிறார். மண்ணோ மஞ்சளோ பிடித்து வைத்தால் பிள்ளையார் ஆகிவிடுவார். பிள்ளையார் அவதாரம் பற்றி ஒரு புராண கதையும் உள்ளது. ஒரு முறை சிவபெருமான் வெளியில் சென்றிருந்த போது பார்வதி தேவி நீராட செல்வதற்கு முன் தனக்கு காவலுக்கு யாரும் இல்லை என்று எண்ணினார். அப்போது நீராட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த சந்தன குழம்பை கொண்டு ஒரு உருவத்தை உருவாக்கி அதற்கு உயிரூட்டினார். அதனை தன் பிள்ளையாக பாவித்தார். அதன் பின்னர் யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று பிள்ளைக்கு அறிவுறுத்திவிட்டு பார்வதி தேவி நீராடச் சென்றார். அப்போது சிவபெருமான் உள்ளே வர அவரை அனுமதிக்காததால் கோபம் கொண்டு பிள்ளையாரின் தலையை வெட்டினார். பின்னர் நீராடிவிட்டு வந்த பார்வதி தேவி தலையில்லாமல் கிடந்த பிள்ளையாரை கண்டு ஆத்திரமடைந்து பார்வதி தேவி காளியாக மாறி கண்ணில் பட்டவற்றையெல்லாம் அழிக்க ஆரம்பித்தார். இதனை கண்ட தேவர்கள் சிவனிடம் முறையிட அவரோ கணங்களை அழைத்து கண்ணில் முதலில் தென்படவற்றை தலையை வெட்டி வருமாறு கூறினார். அப்போது முதலில் யானை தென்பட அதன் தலையை வெட்டி எடுத்துச் சென்று சிவனிடம் கொடுக்க அவரோ பிள்ளையாரின் முண்டத்தில் வைத்து அதற்கு உயிரூட்டினார். மேலும் கணேசன் என்றும் பெயர் வைத்தார் என்று புராண கதைகள் தெரிவிக்கின்றது. இதுவே பிள்ளையாரின் அவதாரமாகும். விநாயகருக்கு நாம் தோப்புக்கரணம் போட்டு நெற்றியில் குட்டிக்கொள்கிறோம். இப்படி வழிபடுவதன் மூலம் உடல் சுறுசுறுப்பாகவும் மன ஒருமைப்பாடாகவும் இருக்கும். விநாயகரை வணங்கும் முன்பு வலது கையால் இடது பக்க நெற்றி பொட்டிலும் இடது கையால் வலது பக்க நெற்றி பொட்டிலும் 3 முறை குட்டிக்கொண்ட பிறகு வலது கையால் இடது காதையும் இடது கையால் வலது காதையும் பிடித்து உட்கார்ந்து எழுந்து தோப்புக்கரணம் போட்டு வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படி உட்கார்ந்து எழுவதால் நரம்புகள் தூண்டப்பட்டு இரத்த ஓட்டம் மூளைக்கு செல்வதாக அறிவியல் காரணமும் உள்ளது. நாம் நெற்றியில் குட்டிக்கொள்வதற்கு ஒரு புராண கதையும் உள்ளது. தவமுனிவரான அகத்தியர் கொண்டு வந்த கமண்டலத்தை காகம் வடிவம் எடுத்து வந்த விநாயகர் கவிழ்த்தார். கமண்டல நீர் ஆறாக ஓடியது. காகம் தட்டியதும் விரிந்து பறந்து ஓடியதால் காவேரி என்ற பெயர் அந்நதிக்கு உண்டானது. பின் சிறுவனின் வேடத்தில் அகத்தியர் முன்பு வந்து நின்றார். கோபம் கொண்ட அகத்தியர் விநாயகரின் தலையில் குட்டினார். அப்போது விநாயகர் சுயரூபம் எடுத்து உலக நன்மைக்காக காவேரி நதியை உருவாக்க அவ்வாறு செய்ததாக கூறினார். அகத்தியர் தன் தவறுக்காக வருந்தி தன் தலையிலேயே குட்டிக்கொண்டார். அன்று முதல் விநாயகருக்கு தலையில் குட்டி வழிபடும் வழக்கம் ஏற்பட்டது. நாம் விநாயகருக்கு தோப்புக்கரணம் போடுவதற்கும் ஒரு புராண கதை உள்ளது. கஜமுகாசுரன் என்ற அசுரன் மகாதர் என்ற முனிவருக்கும் விபுதை என்ற அசுர பெண்ணுக்கும் மகனாக பிறந்து மாதங்கபுரத்தை ஆட்சி புரிந்து வந்தான். இவன் சிவபெருமானை நோக்கி பெருந்தவம் புரிந்து எந்த ஒரு ஆயுதத்தினாலும் அழியா வரமும் பெற்றான். தான் பெற்ற வரத்தினால் கர்வமாகி தேவர்களை துன்புறுத்தினான். ஒவ்வொரு நாளும் தேவர்களை காலை மதியம் மாலை இரவு என பாராமல் தொடர்ந்து 1008 தோப்புக்கரணம் போட சொன்னான். இவனுடைய கட்டளையை ஏற்று செய்தார்கள். தேவர்கள் பின்பு சிவபெருமானிடம் இதனை முறையிட்டனர். சிவபெருமான் கஜமுகாசுரனை அழிப்பதற்கு விநாயகரை அனுப்பி வைத்தார். விநாயகருக்கும் கஜமுகாசுரனுக்கும் நடைபெற்ற பெரும் போரில் அவனது படை முற்றிலும் அழிந்தது. ஆனால் அவனை மட்டும் அழிக்க முடியவில்லை. எந்த ஆயுதத்தாலும் தனக்கு அழிவு வரக்கூடாது என்னும் வரத்தை வாங்கியிருந்ததால் அவனை விநாயகரால் அழிக்க முடியவில்லை. உடனே விநாயகர் தனது கொம்புகளில் ஒன்றை ஒடித்து சிவமந்திரத்தை சொல்லி வீசவே கஜமுகாசுரனின் அசுர உருவம் அழிந்து பெருச்சாளி வடிவமாகி விநாயகரை பணிந்து நின்றான்.
விநாயகரும் அவனை மன்னித்து தனது வாகனமாக்கிக் கொண்டார். கஜமுகாசுரனை அழித்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தேவர்கள் விநாயகருக்கு தோப்புக்கரணம் போட்டு மரியாதை செய்தார்கள். அன்று முதல் விநாயகருக்கு தோப்புக்கரணம் போடும் பழக்கம் வந்தது. விநாயகர் வெற்றி பெற்றதால் அவரை கணபதி, கணேசன், கணநாதன் என்று சிவபெருமான் பெயர் வைத்தார். சதுர்த்தி அன்று கஜமுகாசுரனை அழித்ததால் அன்றே விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு விக்னங்களை விலக்கும் விக்னேஸ்வருக்கு 1, 3, 5, 7, 9, 18 என்ற தேங்காயை சிதறுகாயாக உடைத்து வழிபடுகிறார்கள். இதற்கும் ஒரு புராண கதை உள்ளது. மகோர்கடர் என்கிற முனிவராக அவதாரம் செய்த விநாயகர் காசிப முனிவரின் ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். ஒரு யாகத்திற்கு புறப்பட்ட போது ஒரு அசுரன் அவர்களை தடுத்து நிறுத்தினான். விநாயகர் யாகத்திற்காக கொண்டு சென்ற கலசங்களின் மேலிருந்த தேங்காய்களை அவன் மீது வீசி அந்த அசுரனை பொடி பொடியாக்கினார். எந்த செயலுக்கு கிளம்பினாலும் தடைகள் ஏற்பட்டால் அதை உடைக்க விநாயகரை வணங்கி செல்லும் வழக்கம் உண்டானது. தனக்கு வந்த தடைகளை தேங்காயை வீசி எறிந்ததன் மூலம் தகர்த்தார். அதன் மூலம் தடைகளை தகர்த்த விக்னேஸ்வரா என்ற பெயரும் ஏற்பட்டது. சிதறுகாய் உடைக்கும் பழக்கமும் உருவானது. விநாயகர் சதுர்த்தி அன்று வீடுதோறும் களிமண்ணால் செய்த பிள்ளையார் சிலைகளை எருக்கம்பூ அணிவித்து அருகம்புல், செவ்வந்தி, மல்லிகை, அரளி போன்ற மலர்களால் அர்ச்சனை செய்வார்கள். விநாயகருக்கு விருப்பமான கொழுக்கட்டை, அப்பம், சுண்டல், வடை, அவல், பொரி, பால், தேன், வெல்லம் என்று எல்லா பழங்களையும் படைத்து வழிபடுகின்றார்கள். விநாயகர் ஆதி பரம்பொருள். அற்பதாவரமான புல்லையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். காட்டுப்பூவான எருக்கம்பூவையும் கூட அவர் மறுப்பதில்லை. பிள்ளையாருக்கு பக்தர்களின் மனதை மட்டுமே பார்ப்பார். விநாயகர் குளக்கரையிலும் இருப்பார், அரச மரத்தடியிலும் இருப்பார். எங்கும் நிறைந்திருக்கும் விநாயகருக்கு சதுர்த்தி அன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பிள்ளையாருக்கு என்று உள்ள சிறப்பு வாய்ந்த கோவில்களான பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயம், திருச்சி உச்சி பிள்ளையார், ஈச்சனாரி விநாயகர் ஆலயங்களில் அதிகாலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெறும். விநாயகர் சதுர்த்தி அன்று அவர் கதைகளை படித்தும் கேட்டும் அவர் பாடல்களை பாடியும் அவர் அருளை பெறுவோம். விநாயகர் நமக்கு நீண்ட ஆயுளையும் கல்வியும் செல்வமும் நல்ல புத்தியும் புகழும் அருள்வார். நாமும் நம் குடும்பத்தோடு விநாயகர் சதுர்த்தியை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். நன்றி செல்லங்களா. மீண்டும் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.